வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது, சின்ன குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப விருப்பப்பட்டு செய்ற வழிபாடுங்க. ஸோ நீங்க குழந்தைங்கள அந்த விநாயகர் வழிபாட்டுல பெரியவங்கள விட குழந்தைங்கள பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க கையால விநாயகர் செய்றது, விநாயகருக்கு அலங்காரம் பண்றது, இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு அப்படின்னா வரப்போது. ஸோ விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஸோ குழந்தைங்க கிட்ட அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். ஈவன் பெரியவங்க கிட்டயுமே அந்த விநாயகர் சதுர்த்தியில அந்த வழிபாட்டுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பாங்க. ஆனந்தத்தை வழங்கக்கூடியவர். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த தடையாக இருந்தாலும் சரி, தடையை உடைத்து நம்முடைய வாழ்க்கைக்கான வெற்றியை தரக்கூடியவர் விநாயகப் பெருமான் இல்லையா? அதனால எப்பவுமே நம்ம எந்த காரியம் துவங்கும் முன்பும் விநாயக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்ம எந்த செயலை தொடங்குனாலும் விநாயகருக்கு ஒரு வழிபாடு முடிச்சுட்டு தான் அடுத்து நாம செய்யறோம். அப்படி இந்த விநாயகர் முழு முதற் கடவுளாக நம்ம வழிபாடு செய்யறோம் இல்லையா? அவருடைய தன்மையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேனே. இப்போ போற போக்குல நீங்க விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு இப்போ ஒரு முக்கியமான வேலைக்கு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சாதாரணமா தினசரி நீங்க அன்றாடம் செய்யற வேலைக்கு கூட நீங்க போறீங்க அப்படின்னா, விநாயகரை பார்த்து விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு, இல்ல விநாயகரை பார்த்து விநாயகர் பெருமான வழிபாடு செஞ்சுட்டு, நீங்க எதுவுமே தர தேவையில்ல. அங்க நின்னு விநாயகர் பெருமான வழிபாடு செஞ்சுட்டு நீங்க போறீங்க அப்படின்னா, விநாயகர் சட்டுன்னு வந்துருவாராம். எப்படின்னா, என்னவோ தெரியல குழந்தை கேக்குது, அவனுக்கு என்னன்னு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு வரக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான். கூப்பிட்டதுமே வந்துருவார். ஒரு பிள்ளை, அவர் பேரே பிள்ளையார். ஒரு குழந்தை, ஒரு அம்மா, இப்போ நம்ம நம்ம வந்து நம்ம குழந்தைய கூப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க, அது குழந்தை உடனே நம்ம அம்மா கிட்ட வருதுல்ல, அந்த மாதிரி அப்படி ஒரு நம்மோடு இணைந்த இறைவன் விநாயக பெருமான்னு வச்சுக்கோங்க. நான் அப்படித்தான் அவரை உணர்றேன். இது அவருடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடுங்க. ஆனால் பலனோ அதிக அளவிலான பலன் இருக்கும். இப்போ எளிமையான வழிபாடு, அதிக பலன், இரண்டுக்குமே நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாமா? எளிமையான வழிபாடுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ விநாயகரை வழிபாடு செய்யற வரைக்கும் நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு மண்ணுல பிள்ளையாரை பிடிச்சு வச்சிடலாம். ஒரு கொஞ்சமா மஞ்சள் இருக்கா, பிள்ளையாரை பிடிச்சு வச்சிடலாம். நம்ம கையில என்ன இருக்கோ அதையே பிடிச்சு பிள்ளையாரா நம்ம பாவிச்சுக்கலாம். அவர் தான் பிள்ளையார். இப்போ அவருக்கு அர்ச்சனைக்கு நம்ம போய் மலர்களோ இல்ல ஆடம்பரமான அலங்கார பொருட்களோ வாங்கவே தேவையில்லை. சின்னதா ஒரு சந்தனம், குங்குமம், அவ்வளவுதான். ஒரு அருகம்புல், 2 அருகம்புல் கொண்டு போய் அவர் பக்கத்துல வச்சா போதுங்க. அதுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அர்ச்சனை, அந்த அருகம்புல் தான். ஏன்னா அனலாசுரன் அப்படிங்கிற அசுரன் தேவர்களை எல்லாம் துன்புறுத்துறான். அவனை அழிக்கும் தன்மை யாருக்குமே கிடையாது. ஏன்னா அவன் பக்கத்துல போனாலே எல்லாரையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறான். அப்படி இருக்கக்கூடிய அனலாசுரனை விநாயக பெருமான் சம்ஹாரம் செய்கிறார். அது எப்படி சம்ஹாரம் செய்கிறார் அப்படின்னா, அந்த அனலாசுரனை அப்படியே முழுங்கிடுறார். அப்போ விழுங்கிடுறார். அந்த அனலாசுரன் என்ன செய்யறான், விநாயகர் வயிற்றுக்குள்ள போய் அந்த அனலை மிகவும் அதிகமாக்குகிறார். அப்ப அந்த அந்த அனலால விநாயக பெருமான் ரொம்ப துன்பப்படுறார். அப்போ அந்த கங்கை நீரை கொண்டு விநாயகருக்கு குடம் குடமாக அபிஷேகம் செய்யப்படுது, குடம் குடமாக அவருக்கு வந்து சமர்ப்பணம் செய்யப்படுது. அந்த அனலானது குறையல, அந்த வெப்பத்தை அவரால் தாங்க முடியல. அப்போ அனலாசுரன் வயிற்றுக்குள்ளும் சென்று அவனுடைய தன்மையை காட்டுகிறார். இதை பார்த்து தேவர்களும் அஞ்சி நடுங்குகிறார்கள். யாருக்குமே என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அருகம்புல்லை கொண்டு வந்து விநாயகருக்கு சமர்ப்பணம் செய்யறாங்க. அப்போ அந்த நிமிஷமே அனலாசுரன் வயிற்றுக்குள்ள ஜீரணம் ஆயிடுறான் அப்படிங்கிறது கதை வரலாறு. அதே போல விநாயக பெருமானுடைய அந்த வெப்பமும் தணிந்து விநாயகருக்கு குளிர்ச்சி தன்மை ஏற்பட்டுச்சான். விநாயகர் சரியாயிட்டாராம். அப்படி இருக்கும்போது அந்த அருகம்புல்லை கொண்டு யார் ஒருவர் விநாயகரை வழிபாடு செய்கிறார்களோ, இது விநாயகரே நமக்களித்த வரப்பிரசாதம். அருகை கொண்டு யார் என் அருகில் வருகிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய வரத்தை வேண்டிய வண்ணம் தருவேன் அப்படின்னு விநாயக பெருமான் சொல்லியதாக ஒரு வரலாறு உண்டு. அப்போ அருகம்புல், சாதாரண அருகம்புல், நம்ம பார்க்குற எல்லா இடங்கள்லயும் அருகம்புல் இருக்கும். அந்த அருகம்புல்லை கொண்டு போய் விநாயகருக்கு சமர்ப்பணம் செஞ்சா போதும், விநாயகர் அதை மன திருப்தியோடு ஏத்துக்குவார். அவருக்கு வேற எதுவும் பெருசா தேவையில்லை. ரொம்ப எளிமையா சுண்டல் அவருக்கு நைவேத்தியம் போதும். எதுவுமே இல்லையா, நம்ம வந்து நினைச்சுக்கிறோம், பெருசா யோசிக்கிறோம்.
அப்படியெல்லாம் இல்லைங்க விநாயகர் வழிபாடு. உங்களால முடிஞ்சா நிறைய நைவேத்தியம் அவருக்கு சமர்ப்பணம் செய்யலாம். இல்லையா, ஒரு 2 வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் போதும். அவல் பொரி அவ்வளவுதான். அப்போ நம்ம ஒரு பாடலே நமக்கு வரும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத் தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா அப்படின்பாங்க. 4 பொருளை கொடுத்து 3ஐ பெற்றுக்கொள்ளலாம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் அவ்வளவுதான் அவருக்கு நைவேத்தியம். இதுல ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சா கூட, பால் வச்சா கூட போதுங்க விநாயக பெருமானுக்கு. அவர் மனசார ஏத்துப்பார். நம்ம என்ன கேட்கிறோமோ அதை அப்படியே கொடுக்கக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான். இப்படி அவருடைய வழிபாடு எளிமையான வழிபாடு தான். ஆனா அதனுடைய பலனும் அதீத பலனாய் கொடுக்கக்கூடியது. எப்படின்னா, ஒரு சமயம் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த இக வாழ்க்கையை, அதாவது இந்த இல்லற வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையை துறந்து கைலாயம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றார். அப்போ கைலாயம் போறதுக்காக சிவபெருமானை நினைத்து பாடுக சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன செய்கிறார், சிவபெருமானிடத்தில் வேண்டுகிறார். போதும்பா, எனக்கு இந்த வாழ்க்கை, இங்க வந்த கடமை முடிஞ்சிருச்சு, நான் உன்னை வந்து சேரணும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்கிறார். உடனே சிவபெருமான் என்ன செய்கிறார், தன்னுடைய வெள்ளை யானையை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அனுப்பி வைக்கிறார். அப்ப சுந்தரமூர்த்தி நாயனாரும் சிவபெருமான் அமர்ந்த இந்த வெள்ளை யானையில் நான் எப்படி ஏறுவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையை வலம் வந்து வணங்கி அந்த யானையின் மீது, அந்த வெள்ளை யானையின் மீது ஏறி கைலாயம் புறப்படுகிறார். இதை சேரமான் பெருமான் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய உற்ற தோழர். அவர் எப்படி இவருக்கு தோழரானார்? சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமானும் எந்த அளவுக்கு நட்புடையவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய புராணம் படித்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயம் போகிறது சேரனார் பெருமான் பார்க்குறாரா, இவர் அவருடைய நட்பை இழக்க விரும்பலை, அவரை பிரிவதற்கு இவருக்கு மனம் இல்லை. நட்புன்னா எப்படி இருக்கு பாருங்க. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நட்பையும் அவருடைய தோழரான சேரமான் பெருமான் நாயனாருடைய நட்பையும் நம்ம அடுத்தடுத்த பதிவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த நட்பை இழக்கக்கூடாது, சுந்தரமூர்த்தி நாயனாரை நாம் இழக்கக்கூடாது அப்படின்னுட்டு அவரோடவே கைலாயம் போறதுக்காக புறப்படுறார். அவர் எப்படி புறப்படுறாரா, தன்னுடைய குதிரை மேல ஏறி அந்த குதிரையுடைய காதினிலே சிவாய நம அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுறார். இப்போ பஞ்சாட்சர மந்திரம் சொன்னா கைலாயம் போலாம் அப்படிங்கிறதுக்கு சேரமான் பெருமான் ஒரு நமக்கு சாட்சி. சிவாய நம அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரம் அந்த சிவபெருமானையே நமக்கு தந்துவிடும். அப்போ அந்த மந்திரத்தை அவர் சொன்ன உடனே அந்த குதிரையும் சுந்தரமூர்த்தி நாயனார் புறப்பட்ட வெள்ளை யானையோடவே போகுது. இப்போ இவங்க 2 பேரும் கைலாயம் நோக்கி போறாங்க. இதை வழிபாடு, அதாவது விநாயகர் வழிபாடு செய்து கொண்டிருந்த அவ்வை பிராட்டி பார்க்குறாங்க. அப்போ அவங்களோட அந்த கைலாயம் நம்ம போகணும் அப்படிங்கிற ஆசையில் என்ன செய்கிறாங்க, அவ்வை பிராட்டியும் ரொம்ப வேகமாக அந்த வழிபாடு செய்கிறாங்க. விநாயகர் வழிபாட்டை ரொம்ப வேகமாக அவசரமாக செய்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கணபதி, நம்முடைய தலைவர், அவர் என்ன செய்கிறார், அவ்வை பிராட்டியை கூப்பிடுறார். அவ்வையே, வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியம் அப்படிங்கிறது பொறுமை இல்லையா? பொறுமை இல்லாமல் செய்கின்ற எந்த ஒரு வழிபாடும் இறைவனை சென்றடையாது. நம்ம வேகமாக வழிபாடு செய்யக்கூடாது. அப்போ நீ என்ன பண்ண, பொறுமையா இந்த வழிபாடை செய். அதோடு மட்டுமல்லாமல் சுந்தர தமிழாலே என்னை பாடு, நிச்சயமாக அவர்களுக்கு முன்பு உன்னை நான் கைலாயம் கொண்டு சேர்ப்பேன் அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட அவ்வை பிராட்டியும் விநாயக பெருமானுடைய கருணையை எண்ணி மனமகிழ்ந்து அவருக்காக பாடிய அற்புதமான பாடல்தான் விநாயகர் அகவல். சீதக்கலவும் செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பும் பல இசை பாட அப்படின்னு தொடங்குகின்ற அந்த அற்புதமான விநாயகர் அகவலை பாடி முடிக்கிறார் அவ்வை பிராட்டி. அதோடு அவருடைய வழிபாட்டையும் பரிபூர்ணமாக செய்து முடிக்கிறார். இதை கண்டு மனம் மகிழ்ந்த விநாயக பெருமான் தன்னுடைய துதிக்கையாயிலேயே அவ்வை பிராட்டியை கைலாயத்திற்கு சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமானும் சென்று அடைவதற்கு முன்பே கொண்டு சேர்த்தார் அப்படிங்கிறது வரலாறு. ஸோ அத்தகைய சிறப்பு மிக்க தெய்வம் விநாயக பெருமான். அவரை நம்பிக்கையோடு வழிபட்டால் எல்லாவற்றிலும் முதன்மை இடம் கிட்டும் அப்படிங்கிறது இந்த கதை நமக்கு உணர்த்துறது. ஏன்னா முதல்ல புறப்பட்டவங்க அவங்க தான். அவங்க போறதுக்கு முன்னாடியே அதுவும் பாருங்க, வழிபாடெல்லாம் முடிச்சு விநாயகர் அகவல் அப்படிங்கிற ஒரு பாடலையும் நமக்காக கொடுத்து விநாயக பெருமானை நினைத்து பாடி
அப்படி ஒரு வெற்றி பாடலை கொடுத்து விட்டு அதன் பின்பு கைலாயம் போறாங்க. ஆனா அவர்களுக்கு முன்பே அங்கே கைலாயத்தில் அவ்வை பிராட்டியார் இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய விநாயக பெருமான்! அத்தகைய ஒரு சிறப்பு மிக்க வழிபாடு தான் விநாயக வழிபாடு. நாம எந்த காரியம் செய்தாலும் சரி, எத்தகைய வழிபாடு செய்தாலும் சரி, நாம முதல்ல விநாயகரை ஏன் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நாம எடுக்கக்கூடிய காரியங்கள்ல தங்கு தடையின்றி வரணும். எந்த தடையும் இருக்கக்கூடாது. இப்ப நிறைய பேர் செய்வோம். நாங்க எந்த ஒரு சுப காரியம் ஆரம்பிச்சாலும் வீட்ல தடைகள் அதிகமா இருக்கு, பிரச்சனைகள் வருது, ஏதாவது ஒரு பிரச்சனையால அந்த 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 விஷயம் வந்து தடைப்பட்டு போயிடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரே வழின்னா நிச்சயமா விநாயக பெருமானுடைய அற்புதமான வழிபாடு தான். ரொம்ப எளிமையான வழிபாடு, ஆனா அதீத பலனை தரக்கூடிய வழிபாடு விநாயகர் வழிபாடு. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க. ஒரு ஒரு கதை மாதிரி இருக்கும். சான்றோர்கள் நிறைய இந்த கதையை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வழிப்போக்கன், அவன் போய்கிட்டே இருக்கான், நடந்து போய்கிட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் போறான். அவனுக்கு ஒரு இடத்துல போய் களைப்பா இருக்கு. என்ன செய்யறான்? சுத்தி முத்தி பாக்குறான். ஒரு இடத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்திற்கு கீழே நிழல் அருமையா இருக்கு. சரி, நாம இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓய்வு எடுக்கிறான். அப்படி ஓய்வு எடுக்கும் போது அந்த மரத்தின் அடியில அவன் ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு காத்து வந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் சில்லுன்னு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறான். யோசிக்க தான் செய்யறான். உடனே அற்புதமான தென்றல் காத்து அங்க வீசுது. கொஞ்ச நேரம் ஆகுது. அவனுக்கு தாகம் ஏற்படுது. தண்ணி கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு யோசிக்கிறான். உடனே அவனுக்கு தண்ணியும் அங்க கிடைக்குது. கொஞ்ச நேரம் போகுது. அவனுக்கு பசி வருது. அப்போ நல்ல சாப்பாடு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறான். கொஞ்ச நேரம் அவன் கேட்ட உடனே அங்க வந்து சாப்பாடும் வந்து கிடைக்குது. அவனுக்குரிய அந்த உணவும் கிடைச்சிடுது. அந்த உணவையும் சாப்பிடுறான். அந்த உணவை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இளைப்பாடுறான். அப்படி இளைப்பாறும் போது அப்படி மேல பாக்குறான். அந்த மரத்தை பாக்குறான். அந்த மரத்துல கிளைகள் இருக்கு. ஒருவேளை இந்த கிளை நம்ம மேல விழுந்தா நம்ம உயிர் போயிடுமோ அப்படின்னு யோசிக்கிறான். அதே போல அந்த கிளையும் அவன் மீது விழுந்து இறந்து விடுகிறான். ஏன்னா மனிதன் எப்பவுமே பாருங்க, நல்ல விஷயங்களைத்தான் யோசிக்க ஆரம்பிப்பான். முதல்ல நல்ல விஷயங்கள்ல தான் யோசிப்பான். அது போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி இருந்தா அப்படி ஆகுமோ, அப்படி இருந்தா இப்படி ஆகுமோன்னு சொல்லிட்டு மனிதன் எப்போதுமே சில தவறான சிந்தனைகளையும் சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறான். அப்போ எந்த நேரத்திலுமே சிந்தனைகள் அப்படிங்கிறது மிகச் சரியாக இருக்கணும். சரியான சிந்தனைகள் இருக்கும் போதுதான் அவன் சரியான பாதையில் செல்ல முடியும் இல்லையா? நல்ல சிந்தனைகள் வேண்டும், நல்ல எண்ணங்கள் நமக்கு வேணும். நம்முடைய எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கைன்னுவாங்க. ஸோ அப்போ அதே போல அவன் படுத்துட்டு இருந்த இடம் எது அப்படின்னா கற்பக விருட்சம். கற்பக விருட்சம். இந்த கற்பக விருட்சத்திற்கு உரிய தன்மை என்ன அப்படின்னா, நாம என்ன கேட்கிறோமோ, கேட்கறது இல்லைங்க, நாம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுத்து விடும். அந்த கற்பக விருட்ச மரத்தின் அடியில் இருந்து கொண்டு நாம் எதை நினைக்கிறோமோ அதை நமக்கு கொடுத்து விடும். அப்படி ஒரு வரத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய விருட்சம் எது அப்படின்னா கற்பக விருட்சம். இந்த கற்பக விருட்சத்திற்கே ஒரு வறுமை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கற்பக விருட்சம் எங்க போகும் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கிட்டதான் போகுமா. அந்த அளவுக்கு அந்த கற்பக விநாயகர் அப்படிங்கிறவர் வரங்களை வாரி கொடுக்கக்கூடியவர். கேட்டதை கேட்ட மாத்திரத்தில் தரக்கூடியவர் கற்பக விநாயகர். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ கற்பக விருட்சத்தை காட்டிலும் மேலும் பல மடங்கு நமக்கு பலன்களை தரக்கூடிய தெய்வம் கற்பக விநாயகர். இப்படி விநாயகருடைய பெருமைகளை பலவாறு பேசிக்கிட்டே போலாங்க. அதுக்கு ஒரு நாள் பத்தாது, ஒரு வீடியோவும் பத்தாது. அதே போல விநாயகருடைய தன்மையை நம்ம பார்க்கணுங்க. விநாயகரை நம்ம பார்க்கும்போது எப்படி இருப்பார் அப்படின்னா 5 கரம். விநாயக பெருமானுக்கு 5 கரங்கள் நமக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு துதிக்கையும் ஒரு கரமாக நாம சொல்றோம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிழை போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அப்படின்னு நம்ம பாடுவோம். அப்போ
நந்தி மகன் அப்படின்னா இங்க நந்தி அப்படிங்கிறது சிவபெருமானைத்தான் குறிக்கும். நந்தி மகன் தனை அப்படின்னு. அதே போல விநாயக பெருமான் 5 கரம் உடையவர். அதுல ஒரு கரத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்குசம் இருக்கும். ஒரு கரத்துல அங்குசம் இருக்கும். ஒரு கரத்துல பாசம் இருக்கும். மற்ற 2 கரங்கள் அபயகரமாக நமக்கு காட்சி கொடுக்கும். அந்த கரத்துல இருக்கக்கூடிய அந்த அங்குசம் எதை குறிக்குது அப்படின்னா, நமக்கு பொதுவா தெரியும் யானை பாகர்கள் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அந்த யானைகளை அடக்குவதற்காக அங்குசம் அப்படிங்கிற ஒரு பொருளை கையாளுவாங்க. இந்த அங்குசம் எதற்கு அப்படின்னா, அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த யானையை வைத்துக் கொள்வதற்கு. இதுல 2 அர்த்தம் இருக்குங்க. ஒண்ணு, இந்த அங்குசம் இறைவன் வைத்திருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இதுல நல்லா பாருங்க, அவர் கஜமுகத்தோன். 5 கரத்தனை ஆனை முகத்தனைன்னு சொல்லுவாங்க. அப்போ அவரை அடக்கக்கூடிய ஒரு கருவியை அவரே வச்சுக்கிறார். அது ஒரு தத்துவம். இன்னொன்னு, தன்னை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களை அவர் காக்கும் பொருட்டு, நல்ல வழியில் செலுத்தும் பொருட்டு, நல்வழிப்படுத்தும் பொருட்டு அந்த அங்குசத்தை கையில் ஏந்துகிறார் அப்படிங்கிற தத்துவமும் உண்டு. முதல்ல சொன்ன தத்துவம், தன்னை யார் ஒருவர் அடக்குகிறார்களோ, நம்மை நாம் அடக்கி ஆட்கொண்டால் இவ்வுலக வாழ்க்கையில் நாம் செழிப்போடு வாழலாம். நம்மை நாம் அடக்காவிட்டால் இவ்வுலக வாழ்க்கையிலிருந்து நாம் பெரிதும் கவலைகளை சுமக்க நேரிடும். இதற்கு ஒரு தத்துவம் தான் அவர் கையில் இருக்கக்கூடிய அங்குசம். அற்புதமான தத்துவத்தை அவர் கையில் ஏந்தி இருக்கிறார். அதே போல தன்னை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களையும் கண் இமைப்போல காத்து அவர்களை நல்வழிக்கு, ஒழுக்கம், பண்பு, ஞானம் இதையெல்லாம் போதித்து நல்வழிக்கு இட்டு செல்வது விநாயக பெருமானினுடைய ஒரு தன்மை. இத்தகைய தத்துவங்களை குறிக்கக்கூடியது அந்த கையில் இருக்கக்கூடிய அங்குசம். இதையெல்லாம் பார்க்கும்போது விநாயக பெருமான் எப்படிப்பட்ட ஞான ஸ்வரூபம் அப்படின்னு பாருங்க. ஞானமே வடிவான தெய்வம் விநாயக பெருமான். பொறுமை, அதோடு ஞானம், அது மட்டும் கிடையாது, வெற்றி, எந்த ஒரு செயலிலும் வெற்றியை அளிக்கக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான். இப்படி பல தல வரலாறுகளும் பல கதைகளும் விநாயகரை சார்ந்து இருக்கிறது. நம்மளால சொல்ல முடியல இந்த ஒரு வீடியோல. இத்தகைய தன்மை உடைய ஞானமே ஸ்வரூபமான ஞான கொழுந்தாகிய விநாயக பெருமானை நாம் வழிபாடு செய்வதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், விநாயக வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில எத்தகைய வெற்றியை தரும், நாம விநாயகரை வழிபட்டா நம்முடைய நிலைப்பாடு எங்க இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல சுருக்கமா கொடுத்துருக்கேன். மறக்காம புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அதே போல ஆன்மீகம் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.